ஒரு 5 நிமிடங்கள் நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். அதன் பிறகு சுந்தர் சிங் அண்ணன் அவர்கள் ஒரு பாடல், அந்த பாடலில் முடிந்த பிறகு ஒரு 20 நிமிடங்கள் ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகள். பொதுவாக இந்த நேரம் உபவாச ஜெப கூடுகை. பொதுவாக சர்ச்சில் இன்னும் மற்ற இடங்களிலெல்லாம் இரவு ஜெபங்கள், உபவாச ஜெபங்கள், இப்படி இந்த ஜெபங்களில் ஜெபிக்கிறீர்கள், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறீர்கள், பாரத்தோடு ஜெபிக்கிறீர்கள். நான் உங்களை வாழ்த்துகிறேன். அதே வேளையில் ஜெபம் பண்ணும் பொழுது நம்மை குறித்து கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். முதல் குறிப்பு என்ன? முதல் குறிப்பு உங்களுக்கு தெரியும். வயநாடு அந்த பகுதியில் நிறைய மழை, நிலச்சரிவு. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் நிறைய மழை, நிலச்சரிவு. இதெல்லாம் நம்ம ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே இதை மாற்றும், ஆண்டவரே எப்படியாகிலும் இந்த மழையை நிறுத்தும். மழை வேணும்னு சில நேரத்தில் கேட்குறோம், சில நேரத்தில் மழையை நிறுத்தும். இப்படியெல்லாம் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இது நியாயம்தானா என்பதை கொஞ்சம் யோசிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கொஞ்சம் யோசிங்க. சென்னையில் மழை பெய்தது, அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் மழை பெய்தது, தூத்துக்குடியில் மழை பெய்தது. என்ன சொல்கிறாங்க? சென்னையில் பெய்த மழைக்கு குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க? ஒரு ஆண்டில் பெய்யக்கூடிய மழை 2 நாளில் பெய்து முடித்து விட்டதாம். அதே போல் திருநெல்வேலியில் முதல்ல மழை பெய்யும் பொழுது எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஆடி பாடினார்களாம். திருநெல்வேலியில் நான் கேள்விப்பட்டேன், யூடியூப்பில் பார்த்தேன் நான் அதை. அதன் பிறகு தொடர்ந்து மழை, 2 நாளாக மழை, ஓராண்டில் பெய்யக்கூடிய மழை 2 நாளில் பெய்து முடித்து விட்டது. எங்கே பார்த்தாலும் வெள்ளைக்காடுகள் அப்படி தான் சொல்லணும். அதை இதை பார்த்த உடனே அந்த திருநெல்வேலி மக்கள் எல்லாரும் கதறி அழுதார்கள், துடித்தார்கள். நாம் அவங்களுக்காக ஜெபித்தோம் இல்லை? ஆண்டவரே என்னத்தை நிறுத்தம்? மழையை நிறுத்தம். கொஞ்சம் யோசிங்களேன். குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பூமி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னால் நானும் நீங்களும் தான் முக்கியமான காரணம். மிக முக்கியமான காரணம் என்னென்னா, கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், நைட்ரஜன். இது ரொம்ப முக்கியமான வாயுக்கள். இதில் ஆக்சிஜன் 21% இருக்கணும், நைட்ரஜன் 78% இருக்கணும். இது ரெண்டுத்தையும் கூட்டிகிட்டு பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய பகுதிகள் மற்ற எல்லா வாயுக்களும். அதில் கார்பன் டை ஆக்சைடு என்ன சொல்கிறாங்கன்னா 0.0% இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய போர்கள், அதில் குண்டுகள் வெடிப்பு, நாமளே நிறைய கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடுறோம். நாமளே நிறைய மரங்களை எரித்து கொண்டிருக்கிறோம், நிறைய பொருட்களை எரித்து கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த பொருட்களை எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு மேலே அதிகமாக வருது. இதை பேலன்ஸ் பண்ணுறவர் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுதான் தாவரங்கள். இதை தான் ஆண்டவர் முதல்ல படைத்தார். விதை உள்ள தாவரங்களை ஆண்டவர் படைச்சி வச்சுட்டு இந்த விதை உள்ள தாவரங்களை எடுத்துன்னு மனுஷங்கிட்ட கூட தான் கொடுக்குறாரு. அந்த தாவரங்கள் அப்படியே தொடர்ந்து ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. இந்த தாவரம், அதுக்கப்புறம் தாவரத்தை சாப்பிடுகின்ற விலங்குகள், அந்த விலங்குகளை சாப்பிடுகின்றவர்கள், அதுக்கப்புறம் மனுஷனை கேட்டிங்கன்னா சர்வ பிராணி அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்றவன். அதன் பிறகு மறுபடியும் அது அழிந்து தாவரம். அப்படி இது ஒரு சைக்கிள். இது இந்த மரங்களை மனிதன், யார், நான், நீங்கள் எல்லாரும் அழித்து கொண்டு இருக்கிறோம். என்னைக்காவது நம்மளுடைய ஜெபத்தில், ஐயா இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே, தயவுசெய்து என்னை மன்னிங்கன்னு என்றைக்குன்னா நம்ம கேட்டிருக்கிறோமா? என்றைக்குன்னா நம்ம கேட்டிருக்கிறோமா? நம்மளுடைய ஜெபத்தில் ஆண்டவரே மழையை நிறுத்தும். நீங்கள் தானே மழை கேட்டீங்க. ஆண்டவரே இந்த மழையில் நான் எந்த சேதமும் ஏற்படாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க, நிலச்சரிவு ஏற்படுகிறது பாதுகாத்து கொள்ளுங்க, வீடு அப்படியே அழிகிறது பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவர் பாதுகாத்துனா இருக்கணுமா ஜீவப்பாவை? இப்போ மனுஷன் தப்பை பண்ணலையா உலகத்தில்?
தயவுசெய்து எல்லா ஜபங்களுக்கும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஏன் எப்பொழுது இந்த கேள்வியை தயவுசெய்து கேளுங்க. சாட்சிகளுக்கு கூட ஏன் எப்பொழுது ஆண்டவர் செய்வார், ஏன் எப்பொழுது, இந்த கேள்விகளை தயவு செய்து கேளுங்க. சரியா? நான் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நீங்கள் இதை புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். பொதுவாக சாட்சியில் 2 வகைகள் இருக்கிறது. ஒன்று சுயத்திற்காக சொல்லுகின்ற சாட்சி, இன்னொன்று ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வைக்கின்ற சாட்சி. 2 சாட்சிகள் இருக்குது. அந்த சாட்சிகளை குறித்து தான் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். அதனுடைய அடிப்படையில் தான் சகோதரர் சுந்தர் சிங் அவர்கள் முன்னதாக ஒரு பாடலை உங்களுக்காக பாடப்போகிறார். நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. ஆதியிலே என்னை தெரிந்து கொண்டீர், அப்பாவை நம்பி மீட்படைய. ஆதியிலே என்னை தெரிந்து கொண்டீர், அப்பாவை நம்பி மீட்படைய. ஆவியினாலே தூய்மையாக்கி அதிசயமாய் என்னை நடத்துகிறீர். ஆவியிலே என்னை தூய்மையாக்கி அதிசயமாய் என்னை நடத்துகிறீர். அப்பா நன்றி நன்றி, அப்பா நன்றி நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை என்று உறுதிப்படுத்தும் ஐயா. பாவங்கள் செய்து மரித்து போயிருந்தேன், கிறிஸ்துவோடே கூட உயிர்த்தெழ செய்தீர். பாவங்கள் செய்து மரித்து போயிருந்தேன், கிறிஸ்துவோடே கூட உயிர்த்தெழ செய்தீர். கிருபையினாலே என்னை ரட்சித்தீர், உன்னதங்களிலே உட்கார செய்தீர். கிருபையினாலே என்னை ரட்சித்தீர், உன்னதங்களிலே உட்கார செய்தீர். அப்பா நன்றி நன்றி, அப்பா நன்றி நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா.
சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. நம்மளுடைய ஜெப விண்ணப்பங்களில் ஆண்டவரே இதை செய்யும் என்று சொல்லி கேட்பதில் தவறு ஒன்றுமில்லை. அது நம்முடைய உரிமை, ஆண்டவரிடத்தில் நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற உரிமை. அதே வேளையில் நம்முடைய மீறல்கள், நம்முடைய பாவங்கள், நாம் செய்கிற தப்பிதங்கள், அவைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து, ஆண்டவரே எங்களை மன்னித்து இந்த தீவினையில் இருந்து எங்களை அகற்றும் என்று சொல்லி நாம் கேட்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒருவேளை என் மீது உங்களுக்கு கோபம் இருக்குமே, ஆனால் தயவுசெய்து பொறுத்து கொள்ளுங்கள். ஏன்னா கர்நாடகாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், தண்ணீர் கொடுக்க மாட்டேங்கிறான். அதுக்கு எதிர்கட்சிகளெல்லாம் அங்கே ஏந்து என்ன பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க, தகராறு பண்ணுறாங்க, தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி. நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவிலிருந்து ஒரு சகோதரர் பேசினது எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதை நான் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போக நான் விரும்புகிறேன். அவர் என்ன சொன்னார், தண்ணி கொடுன்னு கேட்காத, கர்நாடகாவில் நிறைய மழை பெய்யணுன்னு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னார். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மழை பெய்கிறது. அது ஒருவேளை மனிதனுடைய தவறாக இருக்கலாம். இன்றைக்கி உலகம் முழுவதிலும், குறிப்பாக இந்திய தேசம், அதில் அமெரிக்கா தான் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ரஷ்யாவுக்கும் இடையில், உக்ரைனுக்கும் இடையில் ஒரு சின்ன தகராறு, சண்டை, நிறைய வெடிகுண்டுகள் வெடிக்கப்படுகிறது, நிறைய கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது. அதனால் குளோபல் வார்மிங் அதிகமாக வருகிறது. அதில் குறிப்பாக நம்முடைய இந்திய தேசம் பாதிக்கப்படுகிறது. இப்போது நான் நேற்றைய தினத்தில் யூடியூப்பில் நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, தமிழகத்திற்கு வருகிறது ஆபத்து அப்படின்னு ஒரு தலைப்பு. அக்டோபர் மாதம் மழை துவங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்டோபர் மாதம் மழை துவங்கினா என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. அதுலேயும் குறிப்பாக சென்னை அதிகமாக பாதிக்கப்படும். ஏன்னா அது கடற்கரை ஓரத்தில் இருக்கிறது. கடற்கரை ஓரத்தில் இருக்கிற பட்டணங்கள் எல்லாம் அதிகமாக பாதிக்கப்படும். ஏன்னா தண்ணீரை உள் வாங்குவதற்கு அதிக கடினம். ஆகையினால் தயவுசெய்து நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே எங்களை மன்னியும்னு சொல்லி கேளுங்க. கேட்குறது மாத்திரமல்ல, அவர் சகோதரர் இதுக்கு முன்னால் ஜனாதிபதியாக இருந்தார். அவர் கேரளாவுக்கு போயிருந்தாராம். கேரளாவுக்கு போயிருக்கிற பொழுது ஒரு சின்ன எலிமெண்ட்ரி ஸ்கூலினுடைய ஆண்டு விழாவுக்கு போயிருந்தாருன்னு சொல்லி கேள்வி. அந்த ஸ்கூலில் கடைசியாக இருக்கிற ஒரு பையன் எழுந்து ஒரு கேள்வி கேட்டானாம் அவர் இடத்துல. யார் வேணும்னாலும் கேள்வி கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போது அந்த பையன் எழுந்து கேள்வி கேட்டானா, நீங்கள் வருவீங்க, எங்களெல்லாம் மரம் நட சொல்லுவீங்க, நாங்கள் மரம் நடுவோம், நீங்கள் வெட்டி போட்டுருவீங்க, இது நியாயமா அப்படின்னு கேட்டானா. அவருக்கு ஒரே ஷாக்கு. நான் மரம் நடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இவன் என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போகவே இல்லையா. ஒரு வாரம் அங்கேயே இருந்தாராம். கிட்டத்தட்ட 2000க்கு மேலே மரங்களை இந்த பகுதியில் நீங்கள் நட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த சினிமா நடிகர் ஒருத்தர் விவேக்னு இப்போ தான் சமீபத்தில் மரித்து போனார். இப்போ அவர் செய்த அந்த காரியத்தை அவங்க துணைவியார் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன தெரியுமா, மரங்கள் நட்டு கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ மக்களாகிய நாம் என்றைக்காவது மரங்களை நட்டிருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். சரி, செய்திக்குள் நாம் கடந்து போகலாம். வல்லமுள்ள ஒரு சாட்சி அப்படின்னு தலைப்பு. இன்றைக்கு நாம் நிறைய சாட்சிகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். அதிகமாக சாட்சிகள் 2 வகைப்படுகிறது. பொதுவாக இருக்கிற எல்லா சாட்சிகளையும் சேர்த்து 2ஆக பிரிக்கலாம் அந்த சாட்சிகளை. அது ஒன்று நம்மளுடைய சுயம், நம்மளுடைய பலவீனங்கள், நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிற நோய்கள், நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய பிறப்பு அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எதிர்காலங்கள், இவைகளை குறித்து ஜெபிப்பது. அல்லது நம்முடைய தேவைகள், இப்படி என்னுடைய ஊழியத்தின் பாதையில் இருக்கிற தேவைகள், இவைகளுக்காக ஜெபிப்பது. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னவென்றால்,
நான் சொல்லுகின்ற என்னுடைய சாட்சி, அதாவது ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்த மகத்தான காரியங்களை நான் சொல்லும் பொழுது அடுத்தவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சாட்சி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செஞ்சார், எனக்கு மகனுக்கு வேலையை கொடுத்தாரு, என்னுடைய நோயை குணப்படுத்தினார், என்னுடைய கேன்சர் வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாரு, இப்படியெல்லாம் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இது ஒரு வகையான ஒரு சாட்சி. இது இந்த பூமியில் மறைந்து போகின்ற ஒரு சாட்சி. இன்னும் ஒரு சாட்சி இருக்கிறது. அது என்னன்னா, ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்தது. நான் என் வாழ்க்கையில்னாக்கா மே மாதம் 10ஆம் தேதி நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். ஏன்னா அன்றைக்கி தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கு முன்னால் ஜெபனா என்னன்னு தெரியாது, பைபிள் வசனம்னா என்னன்னு தெரியாது. எங்கள் அப்பா ஒரு பெரிய ஊழியக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஜெபனா என்னன்னு தெரியாது. மே மாதம் 10ஆம் தேதி, அது 84ன்னு நினைக்கிறேன், 84. அதன் பிறகு கடலூர் ஓட்டியில் தான் அந்த இது இப்போ சமீபத்தில் மரித்து போனார் ரவீந்திரன் அப்படின்னு ஒரு ஆசிரியர். உங்களுக்கெல்லாம் தெரியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவரை குறித்து நிறைய தவறான தகவல் கூட சொல்லுவாங்க. ஆனால் அவரால் தான் நான் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டேன். அந்த மனிதன் ஒரு காரணம். இந்த உலகத்தில் மனிதர்கள், மக்கள் ஒரு காரணம், அவர்கள் சொல்லுகின்ற சாட்சி ஒரு காரணம், அவர்கள் நடத்துகின்ற வழிநடத்துதல் ஒரு காரணம். அப்படி அந்த சாட்சியின் மூலமாக ஆண்டவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்னு சொன்னால் அது இந்த உலகத்தில் அழியாத ஒரு சாட்சி. இது 2ஆம் தரம். ஆனால் முதல் நம்ம சொல்லுகின்ற அந்த சாட்சி, என்னுடைய சரீரம், என்னுடைய சொந்தம், என்னுடைய சுயம், இப்படிப்பட்ட சாட்சிகள் இந்த பூமியோடு கூட அழிந்து போகக்கூடியது. இந்த சாட்சி கடைசி வரையிலும் அப்படியே நிலை நிற்கக்கூடிய ஒரு சாட்சி. இந்த 2 சாட்சியும் தேவையானா ஆமாம் தேவை தான். இதில் 2வது காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசலான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 26 அதில் 28வது வசனம். நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். இது யாருன்னா, பவுல் அப்போஸ்தலன் சொன்னார் ஒரு சாட்சி. பவுல் அப்போஸ்தலன் கிட்ட அகிரிப்பு ராஜா அப்படின்றவன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. இதுதான் அப்போஸ்தலர் 26, 28 நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். தாமஸ் ஹக்லி அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி. தாமஸ் ஹக்ஸ்லி அப்படின்னு அவருக்கு பேர். அவர் படிப்படியாக மனித வளர்ச்சி, எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ற பரிணாம கொள்கையை தீவிரமாக ஆதரித்தவர். பரிணாம கொள்கையை கொண்டு வந்தவர் டார்வின் இல்லை. அவருடைய கொள்கையை தீவிரமாக ஆதரிக்கிறவர் யாருன்னா இந்த தாமஸ் ஹக்ஸ்லி அப்படின்றவர். இவர் ஒரு பெரிய விஞ்ஞானி. டார்வினுடைய பெரிய நாய் அப்படின்னு கூட இவர் அழைக்கப்பட்டாராம். அவ்வளவு டார்வின்னா அவ்வளவு இஷ்டமாக அவருக்கு. நாய் என்னன்னா அர்த்தம்னாக்கா அவ்வளவு என்ன சொல்கிறது, டார்வின்னு சொன்னாலே அப்படியே விழுந்துருவார் கீழே. அவருடைய கொள்கைகளை அவ்வளவு நேசிக்கக்கூடியவர், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர் இந்த தாமஸ் ஹக்ஸ்லி அப்படின்றவர். படைப்பை பற்றியோ ஆண்டவரை பற்றியோ நம்பிக்கை இல்லாதவராக இருந்தார். அதனால தான் அவர் பரிணாம கொள்கையை ஆதரித்தார். சமயம் தீங்கு விளைவிக்கும் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னாராம். சமயம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, மதம் இல்லை. இது ஒரு மூட நம்பிக்கை. அது என்ன மூட நம்பிக்கைனா தீங்கு விளைவிக்கக்கூடிய மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நினைத்தாராம். அவர் ஒரு நாள் இந்த ஹக்ஸ்லி அப்படின்றவர் என்ன பண்ணார், தாமஸ் ஹக்ஸ்லி அப்படின்றவர் ஆழ்ந்த அர்ப்பணிப்பு உடைய ஒரு கிறிஸ்தவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறார். ரொம்ப அந்த மனுஷன் ரொம்ப விசுவாசத்தில் ரொம்ப பலப்பட்டவர். அவர் இந்த உலகத்தின் வாழ்க்கை குறித்து அதிகமாக யோசிக்காதவர். ஆண்டவரே 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 அப்படியே அவர் சரணாகதி அடையிறவர். இங்கே ஒரு சகோதரி கூட ஜெபம் பண்ணாங்க, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அர்ப்பணித்தவர். அந்த சகோதரனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். அவர் ஒரு கிறிஸ்தவர். என்ன கேட்குறாருன்னா, உன்னுடைய விசுவாசத்தை பற்றிய உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. உன்னுடைய விசுவாசத்தை பற்றி உன்னுடைய கருத்து என்னப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அதுக்கு அவர் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தார். அந்த சகோதரன் யோசித்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கேப் கொடுத்துட்டு என்ன சொல்கிறார், அவர் அதிகமாக என்ன சொல்கிறாருன்னா, நீர் அதிகமாக படித்தவர். ஏன்னா அவர் கொஞ்சம் அதிகமாக படித்தவர், விஞ்ஞானி தான் அவர்.
நீர் அதிகமாக படித்தவர், நான் கூறும் எதையும் உம்மால் வாதிட முடியும், வாதம் பண்ண முடியும். நான் சொல்கிறத எதுவாக இருந்தாலும் அதை உம்மால் வாதம் பண்ணி அதை நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும், வாதம் பண்ண முடியும் என்று பதிலளித்தாராம். அப்போது அந்த அக்ஸ்லி என்ன பண்ணாரா, நீர் ஏன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறீர், அதை எனக்கு விளக்கி சொல்லுங்கள் தயவுசெய்து அப்படின்னு திரும்பவும் 2வது தடவை கேட்டாரா. நீங்கள் ஏன் கிறிஸ்தவராகவே இருக்கிறீங்க, ஏன் இந்த விசுவாசத்தில் அவ்வளோ உறுதியாக இருக்கிறீங்க, என்ன மாதிரி ஏன் டார்வின் கொள்கையை டார்வின் நாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, உங்களுடைய விசுவாசத்தை மறுபடியும் எனக்கு சொல்லுங்களேன், தயவுசெய்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் 2வது தடவை அவர் கேட்டாராம். அவர் அதை கேட்கும்பொழுது அவர் என்ன சொன்னாரா, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், இயேசு எப்படிப்பட்டவர் என்று தான் இயேசுவை எப்படி அறிந்து கொண்டேன் என்பதை தன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எடுத்து சொன்னாராம். நல்லா யோசனை பண்ணுங்களேன், இதான் சாட்சி. நிறைய நம்ம சாட்சி சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் சாட்சி சொல்கிறேன், ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட இது மண்ணுக்குள்ளார போயிருந்தேன்னா புல் முளைச்சிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு 7-8 ஆண்டுகளை கூட்டி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இது உலகத்தின் சாட்சிகள், நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதிகமாக கிட்டத்தட்ட 99% இதையே தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள், சாட்சி எப்படி சொல்கிறார் பாருங்கள். நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறார் அவர். அதுக்கப்புறம் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படின்னா உண்மையா அப்படின்னு அர்த்தம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆழத்திலிருந்து அப்படின்னு அர்த்தம் இல்லை, உண்மையா இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை உண்மையா, இயேசுநாதர் என்னை எப்படி ரட்சித்தார் என்பதை உண்மையா ஆண்டவர் அங்கே எடுத்து சொன்னார். இதுக்கு முன்னால் நான் அதை பல இடங்களில் நான் அறிவித்திருக்கிறேன். என்னால் சாட்சிகள் அன்றைக்கி பழைய சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இங்கே ஜெபம் பண்ணுறீங்க, நிறைய சாட்சிகள் இங்கே நிறைய பேர் அங்கே சொல்கிறாங்க, எனக்கு ஜெபிச்சிங்க, எனக்கு இப்படிப்பட்டதெல்லாம் நன்மையெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாருன்னு. உண்மையிலேயே நான் ஒரே ஒரு சாட்சி சொல்கிறேன் பாருங்கள். கடலூர் ஓட்டியில் நாங்கள் எல்லாரும் இப்படி ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லாரும் ஒன்றா கூடி ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு வேளை கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் என்னுடைய செய்தியில் இவைகளெல்லாம் கட் பண்ணிடலாம். நான் அது உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு டீச்சர் ஒருத்தர், பிஜி டீச்சர், அவங்களுடைய கணவனார் பெரிய ஆஃபீஸில், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் உயர் பதவியில் இருக்கிறவர். 2 பேருக்குள்ளார கருத்து வேறுபாடு. கடலூர் ஓட்டியில் ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் அந்த அம்மா டீச்சர் ஆகிறாங்க. 2 பேரும் தெருவில் சண்டை முற்றி தெருவில் தொடப்பத்தில் அடிச்சுக்கிட்டாங்க. 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. டீச்சர்னு சொல்லி பிள்ளைகளெல்லாம் கதறுதுங்க. கடைசியில் 2 பேரும் பிரிந்து விட்டார்கள். 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இது நாங்கள் நாள்தோறும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், வாலிபர்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த தகவல் சொன்னாங்க. நாங்கள் இந்த 2 பேருக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆண்டவரே, இவர்களை இருவர்களுடைய மனசை மாற்றுறீங்க, இவங்களோடு கூட நீங்கள் இடைப்படுறீங்க, இவங்களுக்குள்ளார ஒரு நல்ல ஒற்றுமையை ஏற்படுத்துகிறீங்க. எந்த வீதியில் எந்த ஊரில் இவர்கள் அடித்து கொண்டார்களோ அதே வீதியில் அவர்கள் கைகோர்த்து நடந்து செல்வதை இந்த பிள்ளைகள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஒரு நாள் ஒரு பெரிய ஆண்டு விழா ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய பள்ளிக்கூடத்தில். அங்கே கடலூர் ஓட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு, அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூலு, அதுக்கப்புறம் சர்ச்சு, அதுக்கப்புறம் ப்ரைமரி ஸ்கூல், அப்படி லைனாக இருக்கும். எங்கள் ஸ்கூலில் தான் எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கும். அந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்கூலில் நடந்துக்கிட்டு இருக்குது, சென்ட் டேவிட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில். நான் சென்ட் டேவிட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நாங்கள் வாலிபர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். உட்காந்துட்டு டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு கடைக்கு நாங்கள் போயிருக்கும் பொழுது ஒரு வாலிபன் ஓடி வருகிறான். அண்ணா, உங்களை பார்க்கறதுக்கு 2 பேர் வந்திருக்கிறாங்கண்ணே அப்படின்னு சொல்லி பார்த்தா யாருன்னு நினைக்கிறீங்க? அந்த 2 பேர், ஐயா நீங்களாம் எங்களுக்காக ஜெபம் பண்ணிங்களாமே. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணிங்களாமே, நாங்களெல்லாம் ஒன்று சேரணும், கை கோர்த்துக்கிட்டு இந்த தெருவில் போகும்போது இந்த பிள்ளைங்க டீச்சர்னு அழுதாங்களே, அந்த பிள்ளைகளெல்லாம் கண்ணால் பார்க்கணுன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிங்களாம் ஐயா. இப்போ பாருங்கய்யா, ஆண்டவர் எங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்துட்டார். எங்களுடைய மனக்குறைகள் எல்லாம் ஆண்டவர் இடத்துல ஊற்றிட்டையா, நாங்கள் இப்போ நாங்கள் சுத்தமாக இருக்கிறையான்னு சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, மனோகரன் அப்படின்னு ஒரு சகோதரன், ஒரு சின்ன பையன், சின்ன பையன், அவனுக்கு ஜோயல்னு தான் பேர் வச்சுனாங்க. ஞானஸ்நானம் கொடுத்து ஜோயல்னு பேர் வச்சோம்.
நான் ஒரு நாள் ஆண்டர்சன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் காஞ்சிபுரத்தில் கடலூர்லேருந்து இங்கே வந்துட்ட பிறகு ஆண்டர்சன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். வேடல் அப்படின்ற பக்கத்தில் எங்கள் அம்மாவுடைய ஊர் அது. அந்த ஊர்லேருந்து ஒரு பையன் வந்து என்னாண்ட வந்து பேசுகிறான், ஐயா உங்களை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் எங்களுடைய ஊரில் வந்து ஒரு வாரம் மீட்டிங் நடத்தினார், அவர் உங்களை பார்க்க போகிறாராம் அப்படின்னு சொல்லி வந்து என்னை வெளியில் கூட்டிகிட்டு வந்து பார்க்குறான். யாருங்கய்யா? தோத்துறையா அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு நிற்கிறேன். அவர் என்னண்ணா எனக்கு தெரியலையாண்ணா, நான் தானே மனோகரன், நீங்கள் எனக்கு ஜோயல்னு பேர் வச்சிங்கண்ணா அப்படின்னு சொல்கிறான். அவர் ஒரு இந்து சகோதரன். என்ன நடக்க தெரியுங்களா? அவன் ஜெபம் பண்ணுறான், பிசாசு ஓடுதுங்க, பிசாசு ஓடுது. அல்லேலூயா, பிசாசு ஓடுது. அவன் ஜெபம் பண்ணுறான், பிசாசு ஓடுதான். ஒரு வாரம் அவனை வச்சுக்கிட்டு மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறாங்க. நாங்கள் சர்வ சாதாரணமாக விபிஎஸ்சில் தான் அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் ஒரு இந்து பையன், அவனுக்கு மனோகரன், ஜோயல் மனோகரன் அப்படின்னு நாங்கள் பேர் வச்சோம். இப்படி சாட்சிகளை நிறைய விஷயங்கள் கடலூர் ஓட்டிலிருந்து நிறைய சாட்சிகளை உங்களுக்கு சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த சகோதரன், இந்த தாமஸ் அக்ஸ்லி அப்படின்ற ஒரு இடத்துல இயேசு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தெளிவாக அவருக்கு அங்கே சொன்னாராம். சொன்ன உடனே அக்ஸ்லி ஆழமாய் அசைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர் வந்து டார்வின் அவருடைய நாய் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தான். அதே நேரத்தில் படைப்பை பற்றிய ஆண்டவர் பற்றிய அதை பற்றி அறியாதவர் தான் அவர், நம்பிக்கை இல்லாதவர் தான். இந்த சமயம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னவர் தான், தீங்கு விளைவிக்கும் ஒரு மூட நம்பிக்கைன்னு சொன்னவர் தான். ஆனால் இவன் சொன்ன சாட்சி நிமித்தமாக அவர் ஆழமாக அசைக்கப்பட்டார். அசைக்கப்பட்டது மாத்திரமல்ல, எதையும் அவர் விவாதிக்கவே இல்லையா, விவாதம் பண்ணவே இல்லையா, அப்படியே அமைதியாயிட்டார், சைலண்ட் ஆகிட்டார். இவன் சொன்ன உடனே என்ன அசைச்சாரியா, என்ன மாற்றினாரியா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா ஏன்ட்டு அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இயேசு குறித்து சொல்லிக்கிட்டே இருந்தானான். அவன் சொல்கிறான், இயேசுவின் மேல் உனக்கு இருக்கும் நம்பிக்கைக்கு நானும் உடன்படுறையா அப்படின்னு சொன்னானா ஆக்சுவலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சரண்டர் அப்படின்றான். இயேசுவுக்கு நான் வந்து என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னானா. இந்த சம்பவத்திலிருந்து 3 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். 1, யார்னா நம்ம இயேசு குறித்து நம்ம சாட்சி சொல்கிறேன்னு சொன்னால், யாராகிலும் நம்ம இடத்துல விவாதம் பண்ணுறாங்கன்னா தயவுசெய்து விவாதம் பண்ணாதீங்க, அமைதியாக வந்துடுங்க. ஐயா விட்டுடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு வந்துடுங்க. விவாதம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. விவாதம் பண்ணுறதுக்கு நம்ம யார்? இயேசுவை குறித்து நம்ம சொல்லணும், அவ்வளோதான். ஆண்டவர் என்னை தொற்றுக்கிறாரு சொல்லணும், அவ்வளோதான். ஆண்டவர் என்னை மாற்றி இருக்கிறார், அவ்வளோதான். ஏன் மாற்றினார், என்ன மாற்றினார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க, விவாதம் பண்ணாதீங்க. நம்பர் 1. நம்பர் 2, படிப்பு அவசியமே இல்லை, விவாதம் பண்ண வேண்டியதில்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு படிப்பு அவசியம் இல்லை. இது 3வது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். படிப்பு அவசியமே இல்லை. ஒரு எளிய நேரடியான ஒரு சாட்சி ஒரு சிறந்த அறிவாளியின் நம்பிக்கையை விட அதிக பலன் அளிக்குமா? 3வது ஒரு காரியம். 1, நாம் எந்த விதத்துலேயும் யார்கிட்டையும் போய் ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, விவாதம் பண்ண வேண்டியதே இல்லை. 2வது, அந்த படிப்பு என்பது அவசியமே இல்லை. படிப்பு தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இன்றைக்கெல்லாம் நான் இன்னும் ஒரு சாட்சியை சொல்கிறேன் பாருங்கள். இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு இடம் இருக்குது, பிலிப்ஸ்புரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. நம்ம செக்ஷனுடைய ஊர் அது. அங்கே ஒரு ஒரு ஆண்டு விழாவுக்கு எதுக்கோ நான் போயிட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ என்னுடைய சாட்சியை நான் சொல்லிவிட்டு பிரசங்கம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு வயது மூத்த ஒரு அம்மா, ரொம்ப ஏழை ஒரு அம்மா வந்து என்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயா நீங்கள் சொன்னீங்கல்ல உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருந்துச்சுன்னு, அதே வியாதி என் மகனுக்கு இருந்ததுயா. அவன் வாலிப பையன், அவனுக்கு என்ன வயசு மிஞ்சி போனால் ஒரு 24-25 வயசு தான் இருக்கும். என் மகனுக்கு இருந்ததுயா. நீ சொன்ன அதே மருத்துவமனைக்கு நான் போனேன்யா, மெட்ராஸில் அடையாற மருத்துவமனைக்கு. அதே மருத்துவமனைக்கு தான் நான் போனேன். அவங்க வந்து லட்சக்கணக்கில் காசு கேட்டாங்க, என்னால் பணம் தர முடியல. ஆனால் இலவசமாக கூட அந்த மருத்துவமனையில் பண்ணுறாங்க. நான் போன நேரம் அந்த மாதிரியான நேரம், என்னால் வந்து பணம் கட்ட முடியல. அதனால் நான் வீட்டுக்கு வந்துட்டு என்ன ஜெபம் பண்ண தெரியுங்களா ஐயா, ஆண்டவரே இந்த பையனை உம்முடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுத்துட்றேயா, உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்துட்றேன், நீர் அவனை சுகமாக்க போகையா, வேறு என்னால் பணம்லாம் பரட்டலாம் முடியாதுயா, காசே இல்லையா என்கிட்ட, என் நிலைமையை பாருங்கள், என் பிள்ளைய உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் சுகமாக்குங்க, நீங்கள் இல்லை நீங்கள் சாகடிக்க தந்தால் நீங்கள் சாகடிச்சிடுங்க, உங்கள் சௌகரியம், நீங்கள் என்னடா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன்யா. அதன் பிறகு நான் போயிட்டு அதே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணுறாங்க, சுத்தமாக அதுக்குரிய வடுக்களை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அல்லேலூயா.
அந்த அம்மா ஒரு பெரிய சாட்சி சொன்னாங்க அந்த இடத்துல. அது மாதிரி இந்த அக்ஸலி அசைக்கப்பட்டாராம். கிறிஸ்துவுல அருமையானவர்களே, அதே தான் தன்னுடைய அருமையான சாட்சியை 3 இடத்துல பகிர்ந்துக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பவுல் ஆண்டவர் எப்படி பிடிச்சாருன்னு. அதுக்கு முன்னாலெல்லாம் இயேசுவை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை பவுல் அப்போஸ்தலன். அதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே போனால் நேரம் போய்கிட்டே இருக்கும். அவர் 3 இடத்துல சாட்சி சொல்கிறார். இந்த கடைசி 3வது இடத்துல தான் அகிரிப்பு ராஜாவுக்கு முன்னால் சொல்கிறார் சாட்சி. ஆண்டவர் எப்படி என்னை பிடிச்சாரு, மத்தியான வேளையில் வெயில் நேரத்தில் பெரிய ஒளி வந்தது, என்னை பிடிச்சாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினன்னு சொன்னார், நான் தாண்டா அது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் என்னை பிடிச்சாரியா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமாயா? நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் எனக்காக தான் அவர் சாபமானாருன்ட்டு நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அகிரிப்பு ராஜா கிட்ட அவன் ஆழமாக சொன்னான். சொன்ன உடனே அந்த அகிரிப்பு ராஜா ஆழமாக அசைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அசைக்கப்பட்டதுனால அவன் என்ன ஆகிறான், என்னை கொஞ்சம் குறைய கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு நீ என்னை சம்மதிக்கப்படுகிறாய் அப்படின்னு சொன்னானா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்மளுடைய சாட்சி இப்படி இருக்கிறதா? இப்படி தான் இருக்கணும். நம்மளுடைய சாட்சிகள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அதெல்லாம் அந்த சாட்சி தேவையா? கண்டிப்பாக தேவை தான். நம்மளுடைய சுயம் தேவைதான். நம்முடைய சரீரத்தின் பலவீனம் தேவைதான், சொல்லணும் தான். ஆண்டவர் எப்படியெல்லாம் என்னை விடுதலையாக்கினார் சொல்லணும் தான். ஆனால் இந்த உலகத்தோடு அழிந்து போகக்கூடியவைகள். காலகாலமாக நான் மறைந்து போனாலும், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அக்ஸலி 1825 1895 வரைக்கும் வாழ்ந்தவர் விஞ்ஞானியா. எத்தனை வருஷம் பாருங்கள். அத்தனை வருஷங்கள் இன்னும் கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். என்னை மாதிரி எத்தனை பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த அக்ஸலியை பற்றி, தாமஸ் அக்ஸலியை பற்றி. காரணம் என்ன? ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லி, ஆண்டவர் இயேசுவை குறித்து சாட்சி சொன்னது ஆழமாக அசைக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன். ஆகினால தான் இன்னும் கூட சாட்சியாக சொல்லி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சாட்சிக்காக அதிகமாக நாம் முயற்சி செய்வோம். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லுவோம். நான் எப்படி அசைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை ஆண்டவருக்கு சொல்லுவோம், மற்றவர்களுக்கு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொல்வதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கலாம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் நம்ம துதிக்கிறோம், நாங்கள் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த தாமஸ் அக்ஸலி ஆண்டவரே, இந்த கேட்ட அந்த சாட்சிக்காக ஆழமாய் அசைக்கப்பட்டது போல அன்புள்ள ஆண்டவரே, யாரிடத்திலும் ஆண்டவரே உம்மை குறித்து சொல்லும் பொழுது நாங்கள் ஆர்கியூ பண்ணாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் உம்மை குறித்து மாத்திரம் சொல்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அதனால தான் ஆண்டவரே, மீனவர்களெல்லாம் நீர் தெரிந்து கொண்டீர், படிப்பறிவு இல்லாதவர்களெல்லாம் நீர் தெரிந்து கொண்டீர் கர்த்தாவே. ஆண்டவரை அதிகமாய் படித்த இந்த பவுலை கூட ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவரை சரண்டர் ஆவதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்திருக்கிறீர் ஐயா. நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரை, படிப்பு அவசியமில்லை என்பதை ஆண்டவரை எங்களுக்கு உணர்த்துகிறீர். அது மாத்திரமல்ல ஆண்டவரை, நேரடியாய் ஆண்டவரை நாங்கள் சொல்லுகின்ற ஒரு சாட்சி ஆண்டவரை அதிக அறிவு படைத்தவர்களுக்கு விட அது அதிகமான ஒரு வல்லமை உடைய ஒரு சாட்சி என்று சொல்லி ஆண்டவரை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பவுல் அப்போஸ்தலன் அகிரிப்பு ராஜாவுக்கு முன்னால் சொன்ன அதே சாட்சியை இன்றைக்கு நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சொல்லி 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 உம்முடைய திருப்பெயரை மாத்திரம் மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட சாட்சிகளை நாங்கள் சொல்லி ஆண்டவரே, உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்தி காலமாய் வாழுகின்ற ஒரு சாட்சியாக ஆண்டவரை இதை நாங்கள் மாற்றுவதற்கு கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்யும். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, பரிசுத்தமுள்ள எங்கள் தெய்வமே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கிரேஸ் டிவி மூலமாக நடைபெற்ற உபவாச ஜெபத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக காரியங்களை குறித்து எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்டீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம். தடைகள் ஏற்பட்டாலும் தடைகளெல்லாம் தகர்த்தெறிந்த ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஜெய கிறிஸ்துவாக எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே பேப்பராக தனித்தனியாக ஆண்டவராக கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். உன்னதத்திலிருந்து வருகிற ஆண்டவரே பலத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நீ வழிநடத்தி ஆண்டவரே அவளுக்கு நீ போதுமானவராக இருந்து ஆண்டவரே பாதுகாத்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம்.
தேவையோடு உம்முடைய சமூகத்திலே கண்ணீர் விட்டு ஜெபித்த எல்லா மக்களையும் ஆண்டவரே கர்த்தனை கண்ணோக்கி பார்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவருடைய கண்ணீர்களெல்லாம் ஆண்டவராக கர்த்தர் துடைக்க வேண்டும் என்று நம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதிய பலனையும் புதிய சக்தியும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்து அவளை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடும் ஆண்டவரே வியாதியோடும் கஷ்டத்தோடும் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவையோடு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் ஆண்டவராக கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று நம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகாபெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிற ஆண்டவராய் கர்த்தர் நீர் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை யோசித்து கூட பார்க்க முடியாத காரியங்களை ஆண்டவராய் கர்த்தர் நீர் நடப்பிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலே ஆண்டவரே. நாங்கள் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக அல்ல ஆண்டவரே, எங்களுக்காக அல்ல ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைக்கென்றே நாங்கள் வாழ்வதற்கு அநேகரை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஈர்ப்பதற்கு நாங்கள் ஒரு கருவியாக பயன்பட ஆண்டவராய் கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. அதற்காக தானே இந்த உலகத்தில் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. நீ எங்களை அழைத்த ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக மாதிரியாய் காணப்படுவதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் எங்களை நிறுத்த எங்களை பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்களையே நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்காதபடிக்கு ஆண்டவரே, மற்றவர்களை நோக்கி பார்த்து ஆண்டவரை வாழ்வதற்கு ஆண்டவராய் கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த நாளில் அப்படிப்பட்ட செய்திகளை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய பிரசனம் இருக்கட்டும். இந்த நாளில் இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகள் ஒருவருக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கும் அநேக தேவைகள் உண்டு ஆண்டவரே. தேவையெல்லாம் நீ சந்திக்க வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே கிரேஸ் டிவி ஆண்டவரே தன்னுடைய 9வது ஆண்டவரே ஆண்டை காண இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே அந்த நாளிலே நம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அதற்காக ஆயத்த பணிகளை நாங்கள் செய்யும்போது ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்கள் ஆலோசனை கர்த்தராக நடத்த வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் யோசித்து கொண்டபடி ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு ஜெனரேட்டர் ஆர்டர் வாங்க வேண்டும் ஆண்டவரே. இந்த கரண்ட் ஃபெயிலியர் ஆகும்போது ஆண்டவரே பரமத்தாப்பனே நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எனவே இந்த தேவையெல்லாம் ஆண்டவராக கர்த்தர் சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகருடைய மனதிலே பேசும் ஆண்டவரே. இதற்காக நாங்கள் முயற்சிகள் எடுக்கும்போது அந்த முயற்சிகளெல்லாம் ஆண்டவராக கர்த்தர் வாய்க்கு பண்ணி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு விழாவிலே மகத்துவமான காரியங்களை செய்யும் அநேக மக்கள் வந்து கலந்து கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை பற்றி அறிவும் இந்த ஊழியத்துக்காக கொடுக்கவும் ஆண்டவரை ஜெபிக்கவும் அப்படிப்பட்ட உள்ளங்களை ஆண்டவராக கர்த்தர் எழுப்பி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. மகா பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் ஆண்டவராக கர்த்தர் எங்களை கொண்டு மகா பெரிய காரியங்கள் நடப்பிக்க முடியும் சமுதிரம் ஜெபிக்கிறோம். மக்களாக கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே மிக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றோடும் நம்முடைய இருதயத்தின் இயக்கங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.